நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா பைனியர் செட்டு. இது வந்து ஆடியோ வந்து வரல, செட்டெல்லாம் ஆன் ஆகி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கழுத்தி பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஐசி தான் உள்ளே இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது வாட்டர் பட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஐசி ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது கழட்டிட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு ஐசி வந்து இந்த போர்டில் இருந்து நம்ம டேமேஜ் ஆன ஒரு ஸ்க்ராப்லேருந்து ஒரு செட் ஒன்று எடுத்தோம். அதில் வந்து சேம் ஐசி இருந்துச்சு, அதே வந்து கழட்டி போட்டுட்டோம். ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒர்க் ஆகுது, உங்களுக்கு வந்து ஆடியோ அவுட்புட் வரல. இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூட் பின்னு அதே மாதிரி ஸ்டாண்ட் பை பின்னு ரெண்டுக்குமே இருக்கும். ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து வரணும், வந்துனா தான் ஐசி வந்து ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசிசி வந்து எல்லா பின்னுக்கும் போகுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விசிசி வந்து ஒரு பின்னுக்கு வந்து போகலை. ஸோ அந்த பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிசி கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து ப்ளே ஆகுது. நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பவர் சப்ளை வந்து கொடுத்துட்டேன். ஐசி வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நான் லைன் கொடுத்துருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிட்டு நான் டியூனர் வச்சுட்டு வால்யூம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வந்து வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ரெண்டாவது பின்னு, இதுலேருந்து இந்த ரெண்டாவது பின்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3.3 வோல்ட் வரணும், சரிங்களா? இது வந்து ஸ்டாண்ட் பையு. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது பின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வோல்ட் வரணும். இது வந்து மியூட் பின்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஆடியோ அவுட்புட் வரல. இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஆறாவது பின்னு, இதிலேருந்து ஐசியிலேருந்து ஆறாவது பின், அதை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஆறாவது பின் வந்து விசிசி, இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். அந்த ஆறாவது பின்னு விசிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ளை வரணும். அதை எந்த பின்னு பாருங்கள், இதுதான் ஆறாவது பின்னு. அதாவது 1 2 3 4 5 இது 6. ஆறாவது பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிசி போகணும். ஆனால் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து 12 வோல்ட் போகலை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் லைன் வந்து நம்ம இதுக்கு ஜம்பர் பண்ணுறோம். ஜம்பர் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜம்பர் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு ஆடியோ சவுண்ட் வருது, டியூனரில் வந்து எஃப்எம் நாய்ஸ் வருது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 வோல்ட் லைன் வந்து இங்கே வருது. அதிலிருந்து நான் இங்கே வந்து ஜம்பர் பண்ண இடத்துல வைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் லைன் வருது. இப்போ பேட்டரியில் வந்து உங்களுக்கு 10 வோல்ட் தான் இருக்கிறனால 10 வோல்ட்டில் உங்களுக்கு ஆடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ அவுட்புட் வராத செட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து அட்டன் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா